ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தென்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி கன்மலை. இந்த வேதாகமத்தில் கன்மலை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவதாக கர்த்தர் என் கன்மலை என்று தாவீது சொல்லுகிறார். அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்க்கின்ற போது உன்னை ஜென்மித்த கன்மலை என்று சொல்லி உபாகமம் 32 அதிகாரம் 18 வசனம் சொல்கிறது. மூன்றாவதாக இரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லி சங்கீதம் 89 வசனம் 26 சொல்லுகிறது. நான்காவது என் பலனாகிய கன்மலை என்று சொல்லி சங்கீதம் 62:7 சொல்லப்படுகிறது. ஐந்தாவது தேனினால் திருப்தியாக்கும் கன்மலை என்று சொல்லி சங்கீதம் 81 வசனம் 16 சொல்லப்படுகிறது. ஆறாவது நித்திய கன்மலை, இது ஏசாயா 26 வசனம் 4 சொல்லப்படுகிறது. ஏழாவது ஞான கன்மலை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் வசனம் 4 வசனம் சொல்கிறது. எட்டாவதாக பார்க்கின்ற போது உயர்த்தும் கன்மலை, சங்கீதம் 27 வசனம் 5 சொல்லப்படுகிறது. ஒன்பதாவது நீரோட்டங்களை கொடுக்கும் கன்மலை என்று சொல்லி சங்கீதம் 78 அதிகாரம் வசனம் 16 சொல்லப்படுகிறது. பத்தாவது எண்ணெய் கொடுக்கும் கன்மலை என்று சொல்லி யோபு 29 அதிகாரம் வசனம் 6 சொல்லப்படுகிறது. 11 நம்மை பாதுகாக்கும் கன்மலை என்று சொல்லி யாத்திராகமம் 33 அதிகாரம் வசனம் 22 சொல்லப்படுகிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த கன்மலை குறித்து நாம் செய்ய வேண்டியது என்ன? 2 காரியத்தை வேதம் சொல்லுகிறது. முதலாவது இரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணாதே, இது உபாகமம் 32 வசனம் 15. இரண்டாவது பலமாகிய கன்மலையை மறவாதே சொல்லி ஏசாயா 17 அதிகாரம் வசனம் 10 சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கன்மலையை குறித்து நாம் அறிந்து கொண்டு ஆண்டவராகிய இரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணாமல் பலமாகிய கன்மலையை நாம் மறவாமல் இருக்கும்படி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆகவே இந்த வசனங்களை தியானித்து ஆண்டவராகிய கன்மலையை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.